Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அனைவருக்கும் இனிய வணக்கம். பாவலர்கள் பாலூட்ட, பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாலாட்ட, கற்ற மனங்களெனும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து, பட்டுப்போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே, கவிதை பெருஞ்சுவையை எட்டு திக்கும் எழில் வளர்த்த பூமகளை, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடையென்ற கனிமகளே, கனி மணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நான் உந்தன் இளைய மகன், உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன், தூயவளே தமிழ்தாயே வாழியணி. சிங்கார சென்னையில் நல்லதொரு கல்விப்பணி ஆற்றி கொண்டிருக்கிற நம்முடைய எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், நினைத்தாலே இனிக்கும் சுவையூட்டுகிற இனிப்பு பதார்த்தங்களை உலகம் முழுவதும் விமானத்தில் பயணம் செய்கிறவர்கள் கூட சென்னையிலே இருந்து, கோவையிலே இருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, மொரீசியஸ் போன்ற வெளிநாட்டிலே வாழுகிற உறவுகளுக்காக சுமந்து செல்கிற இனிப்பு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இனிப்பு. அந்த இனிப்பு நிறுவனம் இனிப்பான கருத்துக்களையும் நல்ல அறிவு சார்ந்த செய்திகளையும் இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் மாதந்தோறும் நல்லதை சிந்திப்போம், நல்ல செயல்களை செய்வோம் என்கிற எண்ணத்தில் நல்லதொரு நிகழ்ச்சியை மாதந்தோறும் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கல்லூரியில் நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு நாடறிந்த நல்ல நற்றமிழ் நாவலர், பெண்ணுரிமை போராளியாக இருந்து பெண் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்த மாபெரும் செயல்பாட்டாளர், பெண்ணிய சிந்தனையாளர், நாடறிந்த பொழிவாளர், மேனாள் தமிழ்துறை தலைவர், எத்திராஜ் மகளிர் கல்லூரியை சார்ந்த முனைவர் அரங்க மல்லிகா அம்மையார் அவர்கள் நம்மிடையே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொழுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு நம்முடைய தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியை மரியாதைக்குரிய திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு வேண்டுகின்றோம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற திரைப்பட பாடலிலே ஒரு வரி வரும். உங்களை நம்பித்தான் நாளைய எதிர்கால இந்தியாவே இருக்கிறது. இளைய பாரதத்தினாய் வா என்று பாரதி சொல்லுவான்.
இளைய சமுதாயத்தை செதுக்குவதற்கான ஒரு அற்புதமான இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தினுடைய முயற்சி. நல்லதை சிந்திப்போம். சிந்தனைக்குரிய கருத்துக்களை நம்மிடையே வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற நாடறிந்த நல்ல பேச்சாளர், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்கிற வள்ளுவனின் பேச்சு இலக்கணத்திற்கு பொருத்தமானவர், பல மேடைகள் கண்டவர், பல்வேறு மாணவர்களை உருவாக்கியவர், பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே பன்னாட்டு அளவிலான கருத்தரங்களிலே கலந்து கொண்டவர், நல்ல பெண்ணிய சிந்தனையாளர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எத்திராஜ் மகளிர் கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் அரங்க மல்லிகா அம்மா அவர்களிடம் தமிழுக்கு வளம் சேர்க்கிற இந்த மேடையை அவர்களின் கரம் சேர்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல கடற்கரையில் போய் நின்று அந்த ஆர்ப்பரிக்கிற அலையை பார்க்குற மாதிரி இருக்கு. உங்களை பார்க்குறது எனக்கு கண்ணே பட்டுடும். நீங்கள் நல்லா ரசிக்கலாம், கைத்தட்டலாம்னா நான் பேச வரும்போது நீங்கள் ஆஃப் ஆயிடணும். யூ ஹாவ் எவ்ரி ஃப்ரீடம் டு லிசன், என்ஜாய் எவ்ரிதிங். பட் அட் த சேம் டைம் when I want to start அப்படிங்கிற இடத்துல கப்புன்னு அடங்கிடணும். டீலா ஒரு நந்தவனத்தில் பட்டாம்பூச்சி மாதிரி அப்படி பறந்து வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த பருவத்தை நான் ரசிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் அறிவுமதி என்ற ஒரு கவிஞருடைய நட்பு காலம் அப்படிங்கிற கவிதையை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கவிஞர் அறிவுமதி தமிழில் மிக முக்கியமான ஒரு கவிஞர். ஆண்களுக்கும் பெண்களுக்குமான நட்பு என்பதை குறித்து மட்டுமே எழுதக்கூடிய ஒரு கவிஞர். பேருந்து நிலையத்திற்கு வெளியில் நின்று பேசுபவர்கள் காதலர்கள், பேருந்து நிலையத்திற்கு உள்ளே நின்று பேசுபவர்கள் தான் நண்பர்கள் என்று சொன்னவர் அறிவுமதி. ரொம்ப லேட்டாக ரசிக்கிறீங்க. நீ நிரூபித்த பெண்மையிலிருந்து வாய்த்தது நான் மதிக்கும் ஆண்மை. நீ நிரூபித்த பெண்மையிலிருந்து வாய்த்தது நான் மதிக்கும் ஆண்மை என்று ஆண்மைக்கும் பெண்மைக்கும் அழகான ஒரு உதாரணம் சொன்னவர் கவிஞர் அறிவுமதி. ஏன் நான் இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, இப்படி இது ஒரு அரிய தவம். ஆணும் பெண்ணுமா சேர்ந்து உட்கார்ந்து இலக்கியத்தை ரசிப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அரிய தவம். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் நான் பேச முடியாது. தண்ணி. ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் மிக அருமையான ஒரு பணியை எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வணிக உலகம் எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக நிறைய டெக்னிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நிறுவனத்தை பெரு நிறுவனமாக வளர்க்கிறதுல தான் இன்றைக்கு எல்லா நிறுவனங்களுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு இனிப்பு நிறுவனம், நான் வெறும் இனிப்பு கொடுத்தா அது என்னுடைய நாக்குக்கு மட்டும்தான். ஆனால் நான் இலக்கியத்தை கொடுத்தால் அந்த இலக்கியத்தினுடைய சுவை என்பது என்னுடைய வாழ்க்கையை இன்னொரு தளத்திற்கு நகர்த்தக்கூடியது என்று சொல்லி, இலக்கியம்தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் இனிப்பு என்று சொல்லி இன்றைக்கு ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மிக அற்புதமாக இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 214வது நிகழ்ச்சி இது. என்ன நமக்கு இதில் உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன நல்லா தெரியும்? இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஜமா படத்தில் நீ இருக்கும் ஒசரத்துக்கு
நானும் எப்போ வருவதம்மா பாடுறாங்கல்ல, பாட்டு கேட்டிங்களா? யார் நல்லா பாடுவா? யார் நல்லா பாடுவா? நீ இருக்கும் உசரத்துக்கு நானும் எப்போ வருவதம்மா, இடத்த விட்டு இளங்கிலேயே இறங்க வேணாம் ஏன் குயிலே அப்படின்னு ஒரு பாட்டு. இளையராஜா என்றைக்கும் அவர் இளையராஜாவாகவே பாடலையும் எழுதி ஒரு இசையையும் நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்களை போன்ற வாலிப பருவத்தினருக்கு, இளம் சிட்டுகளுக்கு, நட்சத்திர குவியல்களுக்கு உங்களுடைய டேஸ்ட் அறிஞ்சு பாடல் திரைப்படம் என்று உலா வரக்கூடிய இடத்துல நீங்கள் டீசர் பார்க்குறீங்களோ இல்லை முதல் காட்சி, முதல் சீன், முதல் பாடல்னு எத்தனை பேர் அதை பார்ப்பதற்கு நீங்கள் தவம் இருக்கிறீங்க? நான் முதல் காட்சி பார்த்துடணும், நான் தான் ஆளாக போய் நிற்கணும். ஜெயகாந்தன் என்ற ஒரு எழுத்தாளர், உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு கதை படிக்கிற பழக்கம்லாம் இருக்குது? அதெல்லாம் இல்லை மேடம், இந்த ரீல்ஸ் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். அதுலேயும் ஒரு மோசமான ஒரு டோனில், இப்போது எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அரங்கமல்லிகானவரம்மா ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்டோட சேர்ந்து எதுதாவோ அப்படின்னு பேச வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டோனில் இருக்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அல்லது தவம் இருந்து அப்படின்னு சேரனுடைய படமாக இருந்தால் அதை பார்க்குற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் கடந்து படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லாமே கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. நான் வந்ததுமே உங்கள் பிரின்சிபல் கிட்ட என்ன கேட்டேன்னா, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து உட்கார்றாங்களான்னு கேட்டேன். நான் படிக்கும்போது கோயட்டில் தான் படித்தேன். உங்களுக்கு சொல்கிறேன், நான் உட்கார்ந்துருந்தது எல்லாமே இவங்களோட தான். அதனால தான் 6 பேர் ஆண்கள் 6 பேர் பெண்கள். அந்த 6 நான் மட்டும் இவங்களோட சேர்ந்து இருந்ததுனால அந்த 6 ஆண்களும் இன்றைக்கு கல்லூரி முதல்வர்களாக இருக்கிறார்கள். நானும் முதல்வர் பதவிக்கான ஒரு இடத்தை தக்க வைத்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் ஆண் பெண் நட்பு என்பது ஆரோக்கியமானது. ஆண் பெண் நட்பு என்பது ஆரோக்கியமானது. அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஆனால் எனக்கு நான் ஒரு வட்டம் வைத்திருந்தேன். அந்த வட்டத்திற்குள்ளே எந்த ஆணையும் நான் உள்ளே நுழைவதற்கு அனுமதித்தது இல்லை இன்றைக்கு வரையில். அப்படின்னா நீங்கள் எப்படி மேடம் சுவாரஸ்யமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், எது சுவாரஸ்யம்? ஆண் பெண் நட்பு இல்லாமல், ஆண் பெண் காதல் இல்லாமல். தமிழ் இலக்கியம் படிச்சிங்கன்னா காதலை தவிர பாட்டே இல்லை. சினிமாவுக்குள்ளே போனீங்கன்னா காதலை தவிர பாட்டே இல்லை. ஆனால் ஒருத்தன் இன்னொருத்தியை காதலிக்கிறான்னு தெரிஞ்சால் நம்ம பிரியாணி கடையில் நுழைஞ்சு வெட்டிட்டு வருவோம். ஆணவ காதல் செய்வோம், படம் பார்ப்போம், ஆனால் பகுத்தறிவுக்கு இடம் தர மாட்டோம். அப்போ பகுத்தறிவோடு கூடிய ஆண் பெண் நட்பு என்பது தவமாக இருக்க வேண்டும். இங்கே எனக்கு கொடுத்த தலைப்பு எது தவம். தலைப்பு என்ன? எது தவம். எப்படியாவது இன்னைக்கு எஸ்ஏ காலேஜ் என்ட்ரன்ஸ் போகிறதுக்குள்ளே குமார்கிட்ட நான் போய் பேசிடணும். அதுதான் என்னோட தவம்.
எப்படியாவது எஸ்ஏ காலேஜ் என்ட்ரன்ஸில் போயிட்டு வித்யா கிட்ட நான் பேசிடணும். அதுதான் தவம். இது தவமானா இது தவம் இல்லை, இது தவமானா இது தவம் இல்லை. அப்போ எது தவம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். பாரதிதாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். நல்லா கேளுங்க, உங்களுக்கான பாட்டு தான். எனக்கு என்னவோ இந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக படிப்பீங்கன்னு தோணுது. அப்படியா? உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் அவங்கள மட்டும்லாம் இல்லை. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த தவம்ங்கிறத நான் இங்கே பொறுத்துறேன். நான் இந்த 3 வருஷங்கிறது உங்களுடைய 3 ஆண்டு தவம். அடுத்து நீங்கள் ஒரு 80 வயது 90 வயது வரையில் நீங்கள் வாழணும்னா அதற்கான விதை பருவம் தான் இந்த 3 ஆண்டு தவம். இந்த 3 ஆண்டுக்குள்ளே நீங்கள் என்னவா வளர்றீங்களோ அதுதான் பின்னால் அது நல்ல காய் கொடுக்குற மரமாக இருக்கும், அல்லது வெறும் உதிய மரம் மாதிரி. உதிய மரங்கள் பெருத்திருந்தாலும் உத்திரமாகாதுன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு. அது ஒன்றுக்கும் ஆகாது. ஆலமரம் மாதிரியும் அரச மரம் மாதிரியும் வளரணும்னு சொன்னால் ஒரு தவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அது என்ன தவம் அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன்கிட்டேருந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு அறை, அந்த அறையில் ஒரு வாலிபன் படிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அவன் ஒரு நாளைக்கு எக்ஸாம், அதனால் கூட இன்றைக்கி படிக்கிறானே வச்சுக்குவோம். ஏன்னா இவங்க எப்போவுமே டேக் இட் ஈஸி பாடியில் தான் இருப்பாங்க. ஆனால் பொண்ணுங்க ரொம்ப சீரியஸாக படிப்போம் தானே, ரொம்ப சீரியஸாக படிப்போம். அப்படிலாம் படிக்கக்கூடாது. நீ கவனமாக இருந்து, இப்போ நான் பேசுகிறதுல நீ கவனமாக இருந்தீன்னா நீ சீரியஸ் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. கவனம் மட்டும்தான் தேவை. கூடத்திலே மனம் பாடத்திலே பாரதிதாசன் பாடுறார். ஒரு அறை, அந்த அறையில் ஒரு வாலிபர் நாளைய தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறார். பாடம் முழுக்க அவருக்கு என்னவா இருக்குது, நாளைக்கு ஒரு 60-70 மார்க் வாங்கினா போதும், அதுக்கு மட்டும் நம்ம படிப்போம் அப்படின்னு கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் ஸ்டடீஸ். அப்படி விழுந்து படிக்கிறலாம் இல்லை. கூடத்திலே மனம் பாடத்திலே கூடி கிடந்துட்டு ஆண் அழகை ஓடை நிற பார்வையினால் உன்னை தடைப்பட்டனே, அப்படிலாம் இல்லை. இன்னும் கூடத்திலே அப்படி யோசிக்கிறார். கூடம் அதாவது ஒரு அறை, ஹால்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. கவனம் முழுக்க அதில் ஒருமுகப்பட்டு இருக்கிறது. அப்படி ஒருமுகப்பட்டிருக்கிற அந்த வாலிபனுக்கு அவனுடைய அத்தை பொண்ணோ இல்லை மாமா பொண்ணோ பார்க்கலான்னு வீட்டுக்கு போயிருக்கா. எல்லாருக்குமே இருக்கும்ல, அத்தை பிள்ளை மாமா பிள்ளை பார்க்கணுன்னா அது ஒரு பெரிய சுகம். இன்றைக்கி நீங்களாம் அப்படி இருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அத்தை மகன் ஒன்றை நினச்சி அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா, ஃபோக் சாங்? அழகு கவிதை ஒன்று வடித்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரியான அறையில் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண் கையில் ஒரு டம்ளர் தண்ணியோ பாலோ டீயோ காஃபியோ வாட் எவர் இட் மேபி எடுத்துகிட்டு இப்படி உள்ளே போகிறான். அப்படியே குஷியாக உள்ள நுழையிறா. மாமாவை பார்க்க போகிறோம்ல அப்படின்ட்டு உள்ளே போகிறா. ஆனால் அந்த பையன் நிமிந்தே பார்க்கல. கவனி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி தான் அது. அது வேறு மாதிரி வரும். கூடத்திலே மனம் பாடத்திலே விழி கூடி கிடந்திட்ட ஆணழகை. விழி கூடி கிடந்திட்ட தவம்னா என்னங்கிறதுக்கு பதில், விழி கூடி ஒருமுகப்பட்டிருந்த அந்த நேரத்திலே, கூடத்திலே மனம் பாடத்திலே விழி கூடி கிடந்திட்ட ஆணழகை ஓடை நிற குளிர் பார்வையினால். ஓடை நிறம், ஓடை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் காவேரியில் வளர்ந்த ஆட்கள். நதியோடையும் ஓடையோடையும் வாய்க்காலோடையும் கால்வாயோடையும் கண்ணாரோடையும் ஏரியோடையும் குளத்தோடையும் வாழ்ந்தவள் நான். ஏங்குறேன் இந்த சென்னையில் அப்படிலாம் இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு. ஓடை நிற குளிர் பார்வையினால் அவளுடைய கண்ணில் அந்த காதல் ஈரம் கசிய கசிய
ஓடை நிறக்குளிர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்பட்ட நேரத்திலே அப்படியே மயங்கி அவனை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். மிரண்டு பார்க்குறா, எங்கள் மாமாவா இப்படி புத்தகத்தை வச்சுக்கின்னு வாங்காமல் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறான். உண்ண தலைப்பட்ட நேரத்திலே அப்போ அவனுக்கு ஒரு இன்ட்யூஷன் கிடைக்கிது, யாரோ நம்மளை பார்க்குறாங்க. ஓடை நிறக்குளிர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்பட்ட நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழிதனில், பாடத்தை படித்து அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். அவங்க வந்து நிற்கிறா. பட்டு தெரித்தது மானின் விழி. அடடா பார்த்துட்டானே, அடடா பார்த்துட்டானே. பட்டு தெரித்தது மானின் விழி. அடுத்த வரி தான் கிளைமேக்ஸ். அந்த இப்போ என்ன மாதிரி அந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் தாவணி போட்டிருப்பாங்க. ஆடை திருத்தி நின்றாள், ஆடை திருத்தி நின்றாள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? துப்பட்டாவை அப்படி நீங்கள் தள்ளுவீங்க. இன்றைக்கி இருக்க பசங்க என்ன பண்ணீங்க? துப்பட்டா அப்படி தள்ளிட்டு நான் பார்க்குறேன் அப்படிம்பீங்க. நீங்கள் அங்கே இருக்கிறது ஆடை திருத்தி நின்றாள், அவன்தான் 1000 ஏடு திருப்புகின்றான். ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் ஸ்டடீஸுங்கிறது விழி கூடி கிடந்திட்ட ஆணழகன். அதுதான் தவம். இப்போ இந்த 3 வருடத்திற்கான தவம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பாடத்தை சரியாக படித்துவிட்டு நிறைய மதிப்பெண்களோட வேறு வேறு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸையும் யூ ஹவ் டு டெவலப் இட் சைமல்டேனியஸ்லி. அதையும் வளர்த்து கொண்டு ஒரு நல்ல பிரஜையாக, நல்ல ஒரு குடிமகனாக, ஐயோ அந்த குடியில் நான் சொல்லலை, நல்ல ஒரு சிட்டிசன்ஷிப், ஒரு நல்ல பிரஜையாக நீங்கள் வெளியே போகணுங்கிறதுக்காக தான் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸு அதில் இருக்கக்கூடிய திரு முரளி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், நல்ல இதயம் கொண்ட, இலக்கிய ரசனை கொண்ட, இலக்கியத்தை எப்படியாவது இந்த இளம் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இவ்வளவு பிரம்மாண்டமாக எஸ்ஏ கல்லூரியில் இத்தனை பேரை உட்கார வச்சு கேட்க வச்சிருக்காருன்னா, திரு முரளிக்கு நம்ம ஒரு பெரிய கரவொலி கொடுத்துடலாமா? இப்போது அவர் ஏன் இந்த தலைப்பை கொடுத்துருப்பாருன்னு நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான கலாச்சாரம் சூழல் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வாலிப பருவத்தில் எது தவறு என்று தெரிந்து செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இமோஷ்னலி நீங்கள் என்னவா இருக்கீங்க? யூ லூஸ் யுவர் கண்ட்ரோல். நீங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு சூழல் அது நீங்கள் இல்லை, நான் உங்களை குறை சொல்லலை. இந்த டிஜிட்டல் வேர்ல்டு மேக்ஸ் இட். இந்த உலகம் அப்படி செய்கிறது. அதில் வரக்கூடிய படங்கள் நமக்கு அப்படியான உணர்வை தூண்டுகின்றன. தவறான வழியில் செல்வதற்கு அது நம்மை ஆர்வமூட்டுகின்றன. அப்போ அது கூடாதுன்னு சொன்னால் நாம் மனதால் நம்மை சரி பண்ணி கொள்ளணும், தியானிக்கணும். என்ன மேடம் வாலிப பருவத்தில் போய் எங்களை தியானிக்க சொல்கிறீங்க? தவமும் துறவும் எப்போ மேடம்? கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று சம்சாரியாகி பேரப்பிள்ளை எடுத்து அப்புறம்தான் நாங்கள் தியானத்துக்கு போவோம், தவத்துக்கு போவோம். அப்படி அல்ல. தியானம் என்பதோ தவம் என்பதோ அப்படி அல்ல. குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போகணுங்கிறதெல்லாம் தவம் அல்ல, அது தனி. அது ரமண ரிஷி இருந்தார், விவேகானந்தர் இருந்தார், தாயுமானவர் இருந்தார், மகா 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 புருடன் பகவான் புத்தர் இருந்தார். அவர்களுடைய எல்லை வேறு, நமது எல்லை தியானித்தல் என்பது மனதை ஒருமுகப்படுத்துவது. மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக நமது எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவது. மனதை ஒருமுகப்படுத்தி எண்ணங்களை சீர் செய்து அதன் மூலமாக தவத்திற்கு நாம் செல்லுவது. அந்த மாதிரி நாம் போனோன்னு சொன்னால் 100% நீ மார்க் வாங்கணும் அப்படி நீ முடிவு பண்ணிட்டேன்னா நான் எழுதித்தரேன், நீ 100 மார்க்கு தான் வாங்குவேன். அதுதான் தவம். ஒரு பேஷன் நமக்கு இருக்கணும் படிப்பின் மீது.
எது வரலையோ அதை முதல்ல படிக்கணும். நீ பாத்ரூமில் போய் உட்காந்தா கூட எந்த டீச்சர் நடத்துகிறாங்களோ அது ஞாபகத்துக்கு வரணும். இந்த பாடம் இப்படி நடத்துனாங்க, இந்த பாயிண்ட் வந்து இப்படி இருக்குது. அப்படி நான் ரொம்ப வெளிப்படையாக தான் பேசுவேன், கூச்சம்லாம் பட மாட்டேன். See, I am a feminist writer. Do you know the meaning of feminism? Towards equality among male and female. இந்த ஈக்குவாலிட்டிங்கிற சொல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தியரியை 30 வருஷத்துக்கு முன்னால் நான் தான் புத்தகமாக எழுதியிருக்கேன். முதல்ல எழுதினது நான் தான். அப்போல்லாம் நான் வந்து பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் பேச போகும்போது பெண்களுக்கான மாதவிடாய் பற்றி பேச்சு வரும்போது நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுவேன். பல ஆண்கள் அழுதுருக்கிறார்கள். நிற்க முடியல, வயிறு வலிக்குது, மயக்கம் வருது, ஸ்வெட் ஆகுது, பேச முடியல, கவனிக்க முடியல, ஓவர் ப்ளீடிங்காக இருக்குது, எத்தனை நாப்கின் வச்சாலும் அடங்கலை, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பச்சையாக பேசியிருங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, பல ஆண்கள் தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய தங்கைக்கு ஸ்நேகத்தோடு கூடிய ஒரு அரவணைப்பு, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, நீ போய் உட்காரு, அம்மா உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையை நான் செய்கிறேன். வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், இட் ஹேப்பன்ட். வந்து சொல்லிட்டு போனானுங்க பசங்க. எப்போ கூச்சப்படணும், எப்போ வெக்கப்படணும் தெரியுமா? நாம் தவறு செய்யும் பொழுது தான். அது ஆணோ பெண்ணோ, இது பயாலஜி. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வருவது பயாலஜி. ஆணுக்கும் வரும். உங்களுக்கு மீசை முளைக்கும், அந்த நேரத்தில் அந்தரங்கத்தில் முடி முளைக்கும். நீங்களும் வயசுக்கு தான் வந்துட்டீங்க. அவங்கள ஒரு வாரம் உட்கார வச்சாங்க, அவங்கள ஒரு வாரம் உட்கார வைக்கல. உங்களையும் உட்கார வைக்கணும்னு ஒரு படம் வந்தது, அந்த கருத்தை சொன்னதும் நான் தான். See, பயாலஜிக்கலி நாம் 2 பேருமே we are far away, வேறையாக இருக்கும். ஆனால் பவர்னு வரும்பொழுது, சக்தின்னு வரும்பொழுது பெண்ணை தான் சக்தின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் தவம் இருக்கணும். அப்போ எது தவம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை. உற்ற நோய் நோன்றல்னா எனக்கு என்ன வலி, உங்களுக்குமே சொல்கிறேன், சாப்பிட்லன்னா ஸ்பைனல் ஃபுல்லாக வீக் ஆகும். நாளைக்கு நீங்கள் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும், 10 மாதம் சுமக்கணும். அதெல்லாம் இல்லை மேடம், இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு மேடம், நாங்கள் வேறு மாதிரி பெற்றுக்குவோம் மேடம். நோ, எப்போவுமே இயற்கைக்கு மாறாக நாம் எதுவும் செய்ய முடியாது. உற்ற நோய் நோன்றல்னா எனக்கு என்ன நோய் வந்திருக்கு என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். உருகன் செய்யாமை, மற்றவங்களுக்கு நான் தொல்லை பண்ணக்கூடாது. பிடிக்கலையா, உன்னை லவ் பண்ண மாட்டேங்கிறாளா, அடைச்சி அப்படின்னு தூக்கி போட்டு போகணும். அவளை போய் தொல்லை பண்ணி அவளை கொலை செய்கிறது அப்படின்னா யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஹூ கிவ்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ரைட்ஸ் டு கில் தி எனி பர்சன்? அது அவங்க அம்மா அப்பா தவம் இருந்து அவளை பெற்றிருப்பாங்க, தவம் இருந்து பெற்றிருப்பாங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, மனதளவில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள்னா எல்லாத்தையும் எதிர்த்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் இருக்காங்க. அலையாதீங்க. அதல்ல வாழ்க்கை, இப்போ அதல்ல வாழ்க்கை. நான் தெளிவாக சொல்கிறேன். 25 வயது வரையில் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய உணர்ச்சிகளை மடைமாற்றம் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. 25 வயசு வரையில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது இந்த விஷயத்தில். ஏன்னா அது மதில் மேல் பூனை வயது. அதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறாரு, உற்ற நோய் நோன்றல். கண்டுபிடி, உனக்கு என்ன நோய் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்கிறாரு. ரொம்ப பேசணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிடலாம். மற்றவங்க அழகாக கேட்குறாங்க. டீச்சர்ஸை பாவம், அவங்கள நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது. அவங்க உங்களை மானிட்டர் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் தான் மாஸ்டர். யூ ஆர் த மாஸ்டர். இன்னொருத்த தேவையில்லையே.
எதையும் தாங்கும் இதயம், அதுதான் வந்து நமக்கு தவம். அது மாதிரி நீங்கள் அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, பொண்ணை எப்படி நம்ம சுட 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 அது தங்கம் ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கோ, அது மாதிரி when you want to meditate, நீ தியானிக்க 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 உன்னுடைய மனம் ஒளி பெறும். the face is index of the mindன்னு அதுக்கு தான் சொன்னான். நம்மளுடைய மனசு நல்லா இருந்தால் உங்கள் முகம் நல்லா இருக்கும். நான் ரொம்ப கோபக்காரி. எப்போ தெரியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு பேரே காலேஜில் டெரர் டீச்சர் வரா அப்படி தான் சொல்லுவாங்க. பிள்ளைங்களுமே பயப்படுவாங்க. பொம்பளை பசங்க பக்கத்துலேயே வரமாட்டாங்க. ஆனால் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் டெய்லி சண்டை நடக்கும். என்ன சண்டைனா, இந்த ஃபஸ்ட்டு ரோவை யார் பிடிக்கிறது, இன்றைக்கி இந்த பசங்க வந்து உட்காந்துட்டாங்க, நாளைக்கு அரங்க மல்லிகா கிளாஸில் நம்ம தான் இங்கே உட்காடுறோம் அப்படின்னு சண்டை நடக்கும். அந்த மாதிரி உருவாகின மாணவிகள் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பரவி இருக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு பொண்ணு இருக்கா, மாலினின்னு பேர். பச்சைவதின்னு அவங்க குலதெய்வ பேரை மாற்றிக்கிட்டாங்க. 40 நாடுகளில் தமிழ் மொழியை எப்படி பேசுவது என்று 1 மணி நேரத்துக்குள்ளே ட்ரைனிங் கொடுக்குற ஒரு நிறுவன தலைவராக இன்னைக்கு உருவாகி இருக்கிறாங்க 40 நாடுகளில். அதுக்கு என்ன காரணம்? அந்த டீச்சிங் அவங்க உள்வாங்கினது, கற்றுக்கிட்டது, அதை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிற தவம், தியானம். தவம் வேறு தியானம் வேறா அப்படின்னா வேறு தான், கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். தியானம்ங்கிறது முதல்ல மூச்சு அடக்குவது. நீங்கள் லெஃப்டில் மூச்சை இழுத்து ரைட்டில் விடணும். இது நீங்கள் டெய்லி ஒரு 5 நிமிஷம் படுக்கையில் எழுந்து உட்காந்து செஞ்சிங்கன்னா இந்த வயிற்று வலி, முதுகு வலி, உங்களுக்குமே சில வலிகள் வரும், அதெல்லாம் போயிடும். அல்லது உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். லைட்லி ஸ்லோலி இன்ஹேல் பண்ணணும். இந்த இடது மூக்கு, இடது நாசி. கொஞ்சம் 1 2 3 இந்த இடத்துல நிறுத்தணும். இதுக்கு பேர் ஆக்ஞை. இந்த இடத்துல நிறுத்தணும். அப்புறம் இந்த ரைட்டு மூக்கு வழியாக வெளியே விடணும். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி பண்ணணும். அகெயின் இந்த மூக்கில் இழுத்து இந்த மூக்கில் விடணும். இதை நீ இப்போ பண்ண வேண்டாம். ஒரு 25 டைம்ஸ் உங்கள் பெட்டில் நீங்கள் தூங்கி எழுந்த போதும். நன்றி 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 நன்றி. சரி சரி. அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. அது தாயுமானவராக இருந்தாலும் சரி, வள்ளலாராக இருந்தாலும் சரி, ரமணராக இருந்தாலும் சரி, விவேகானந்தராக இருந்தாலும் சரி, புத்தராக, இன்னும் பல மகான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய இமோஷன்ஸ் வந்து கட்டுக்குள்ளே வரும். இப்போ நீ இப்படி கண்ணை மூடிட்டு நீ இப்படி மூச்சு இழுக்கையில் இந்த அம்மா எத்தனை மணிக்கு விடும் தெரியலையே அப்படி நீங்கள் நினைக்கலாம். இல்லை தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க. மறுபடியும் மூக்கு இழுக்கிறது. இன்றைக்கி அம்மா என்ன சமைச்சு வச்சுருப்பா போகிறேன்னு சாப்பிட்றதுக்கு, அங்கே போயிடும் மனசு. அதை முதல்ல இழுக்கணும் உள்ள. இந்த எண்ணங்களை அது வந்து கிட்டத்தட்ட அலை மாதிரி, கடலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அலை வந்து 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 கரையை தொடுதில்ல, அது மாதிரியான ஒரு வேவரி மைண்டு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மைண்டு எப்போ சப்சைட் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆழ்கடலுக்குள்ளே போகையில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் மெடிடேட் பண்ண 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 உங்களுக்கு அது வந்து கட்டுக்குள்ளே வரும். நீங்கள் செய்கிறீங்களா மேடம்னு என்ன நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் அதை செய்கிறேன். இங்கே திக் நாட் ஹன் அப்படின்னு ஒரு ஜென் தத்துவவாதி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ நோ ஐ ஆம் ப்ரீதிங். எனக்கு தெரியுது நான் மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கிறேன். ஐ நோ ஐ ஆம் ப்ரீதிங் அவுட். மூச்சை உள்ளே இழுக்கிறேன், மூச்சை வெளியே விடுறேன். அதை எதோடு அவர் கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா, ஐ நோ ப்ரீத் இன், நான் உள்ள மூச்சை இழுக்கும்போது ஐ சீ மை செல்ஃப் ஆஸ் அ ஃப்ளார், நான் ஒரு மலரை போல இருப்பதை உணர்கிறேன். நீங்கள் வேறு என்னவா வேணால் நினச்சிக்கலாம். நீ வந்து சாய்பாபாவை கும்பிட்றேன்னா சாய்பாபா வச்சுக்கோ,
சமயபுரம் மாரியம்மா கும்பிட்னா சமயபுரம் மாரியம்மா வச்சுக்க, கிருஷ்ணரை கும்பிட்னா கிருஷ்ணராக வச்சுக்க, எதை வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மலர் போல் நான் உணர்கிறேன், நான் மூக்கை உள்ளே இழுக்கரைச்சேன். அதே போல் நான் மூச்சை வெளிவிடும் பொழுது ஐ ஃபீல் தட் ஃப்ரெஷ்னஸ், எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ ஃபீல் மை செல்ஃப் ஆஸ் அ மவுண்டன், நான் ஒரு மலை மாதிரி இருக்கிறதா உணர்கிறேன். ஏன் அப்படின்னா ஐ ஃபீல் சாலிட், அது எப்படி உறுதியாக இருக்கோ அது மாதிரி. இதெல்லாம் எப்போ சாத்தியம்? தியானிக்கும் போது தான் சாத்தியம். ஐ ஃபீல் மை செல்ஃப் ஆஸ் ஸ்டில் வாட்டர், ஒரு உறைஞ்சி நிற்கிற அந்த குளத்தில் இருக்க தண்ணி மாதிரி நான் உணர்கிறேன் மூச்சை உள்ள இழுக்கையில். மூச்சு வெளிவிடும் பொழுது என்னவா நினைக்கிறேன்? அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக நான் நினைக்கிறேன். இது என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா, ஃபீலிங் நமக்கு கொடுக்குற அந்த ஃபீல் என்ன கொடுக்குதுன்னா, ஒரு விதமான லேசான மனநிலையை நமக்கு தருகிறது. அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மனசு உள்ளே வந்துடுது. when I breathe in, when I breathe out அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் தமிழ் பேராசிரியர் தான். 1ஆம் கிளாஸ்லேருந்து டாக்டரேட் முடித்தது வரையில் தமிழில் தான் படித்தேன். தமிழ் மொழி கல்வி தான் என்னோடது. ஆங்கிலம் பிழைப்புக்காக படித்தது. டாக்டரேட் படிக்கும் பொழுது எல்லாமே ஆங்கில புத்தகம். வாட் இஸ் ஃபெமினிசம்னு மீனிங் தெரியாது எனக்கு. அது என்ன ஃபெமினிசம்னு போய் படித்து என்னுடைய தீசிஸ் நான் சப்மிட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 400 புத்தகங்கள் ஆங்கிலத்திலிருந்து எனக்கு தேவையான பகுதிகளை நானே மொழிபெயர்த்து கொண்டேன். இதான் தவம். இதான் ஏன் கை தட்ட மாட்டிங்களா? இதான் தவம். அப்போது மெடிடேஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா, இட் பிரிங்ஸ் பீஸ், ஜாய். அதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குமானா கொடுக்கணும். எனக்கு கொடுத்தது. நான் விபாசனா, இதோடு நான் அப்படியே முடிச்சுக்குவேன். விபாசனா சென்டர் போயிட்டு 10 நாள் தியானத்தில் உட்காந்தேன். உட்காரவே முடியல. 10 நாள் கீழே அதுவும் உட்கார சொல்கிறாங்க, உட்கார முடியல. முதல் நாள் கீழே உட்கார சொன்னாங்க, உட்கார முடியல. 2ஆவது நாள் உட்கார சொன்னாங்க, உட்கார முடியல. 3ஆவது நாள் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். 4ஆவது நாள் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். 10ஆவது நாள் இப்போது 10 நிமிஷத்துலேயே நான் வேறு எங்கேயாவது போயிடுவேன். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்கினை தவம், சாந்தி தவம், துரிய தவம்னு பேர். இந்த ஆக்கினை, ஆக்ஞா, இந்த இடத்துல நீங்கள் மனசை குவிச்சு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு, உள்ளே இழுத்து வெளியே விட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனசு கண்ட்ரோல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. சாந்தி தவத்தில் என்ன கிடைக்கும்னா, மூச்சை இங்கிருந்து உள்ளே இழுத்து நம்மளுடைய அந்தரங்க பகுதிக்கு மேலே இந்த 3 கணு அளவு மேல் இடத்துல மூச்சை நிறுத்தி முதுகு தண்டு வழியாக அந்த மூச்சை நீங்கள் வெளியில் விட்டீங்கன்னு சொன்னால், கொண்டு இங்கே நிறுத்தணும். அப்படி விட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, நாளைக்கு என்ன ரிசர்ச் பண்ண விரும்புகிறீங்களோ, அல்லது நாளைக்கு என்னவா ஆக விரும்புகிறீங்களோ, பைலட்டாவோ, ஷிப்பில் நீங்கள் போகிற ஆளாவோ, அல்லது ஒரு சிஇஓவோ, அல்லது ஒரு டாக்டராவோ, என்னவா ஆக விரும்புகிறீங்களோ அது சாத்தியம் என்று வேதாத்திரி சொல்லுகிறார். துரிய தவம்னு பேர். இந்த இடம் குழந்தைங்களை இந்த இடத்துல அடிக்காதேன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல இது ஒரு பள்ளம் இருக்கும். குழந்தை பிறந்தையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பள்ளம் இருக்கும். இந்த இடத்தில் நீங்கள் மனதை குவித்து நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா, இந்த இடம் இந்த வெட்ட வெளியோடு அது கலந்து விடும். அப்படி நீங்கள் தியானம் பண்ணினா அது என்ன ஆகும்? உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க. இப்போ நான் புத்தர்கிட்ட வரேன். புத்தர் கடும் தவம் இருக்கார். கடும் தவம். ஒரு நாளைக்கு ஒரு கவள சாதம், ஒரு கவளம்னா ஒரு பிடி. 7 நாள் ஒன்றும் சாப்பிட மாட்டார். 15 நாள் ஒன்றும் சாப்பிட மாட்டார். 1 மாதம் கழித்து அந்த ஒரு கவளத்தில் பாதி, அதுக்கப்புறம் ஒரு சோறு, அப்புறம் ஒரு பருப்பு. இப்படி கடும் தவம் இருந்து அவரால் தியானம் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் சுஜாதா அப்படின்னு ஒரு பெண் வரா. இந்த சுஜாதாங்கிற பெண் அவள் என்ன வேண்டிக்கிறான்னா, ஒரு ஆலமரத்து அடியில் போய் நின்றுட்டு,
எனக்கு குழந்தை பேர் இல்லை, எனக்கு குழந்தை பேர் வேணும்னு வேண்டிக்கிறான். அப்புறம் அவளுக்கு குழந்தை பேர் வந்துடுது. அதுக்கு நேவத்தி கடன் பண்ணுறதுக்காக தங்க டிஃபன் பாக்ஸில் பால் சோறு எடுத்துகிட்டு போய் அந்த ஆலமரத்துக்கு அடியில் வைக்கிறதுக்கு போகிறான். அங்கே புத்தர் எலும்பும் தோலுமான, நம்ம பார்க்குற புத்தர் கிடையாது, நீங்கள் அழகாக பார்ப்பீங்க அவர், அதெல்லாம் எலும்பும் தோலுமான ஒரு புத்தர் அங்கே உட்காந்து தவம் செய்துக்கிட்டு இருக்கார். இந்த பால் சோறை கொடுக்கும்போது அந்த புத்தர் தவத்தில் இருந்தவர் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ அவ சொல்கிறா, நாமெல்லாம் அறிவாளிகள்ங்கிறதுக்கான ஒரு சான்று இது. பெண்கள் தான் ஆண்களினுடைய முகத்தை பார்த்து உணவிடக்கூடியவர்கள். பெண்கள் தான் ஆண்களுக்கு என்ன தேவை என்பதை அறியக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி பவர் உள்ளவர்கள் பெண்கள் தான். அப்படிப்பட்ட அந்த சுஜாதா என்ற பெண், இந்த பால் சோறை நீ சாப்பிட்லைன்னா நீ ஞானம் பெறுவது முடியாது, சாப்பிடுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஆற்றுக்கு போகிறாரு. நிரஞ்சனை நதின்னு பேர். அந்த நதியில் குளிக்கிறாரு, இந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. திரும்ப அந்த பாத்திரத்தை கொண்டு போய் ஆற்றுல விடுறாரு. நான் இவ்வளவு நாள் தவம் இருந்தது உண்மையானால் இந்த பாத்திரம் நீரில் போகக்கூடாது, எதிர்த்து வரணும், அப்போ எனக்கு ஞானம் கிடைக்கும், நான் புரிஞ்சுக்கிறேங்கிறார். அப்படி அந்த பாத்திரம் எதிர்த்து வரும். அதன் பிறகும் கடும் தவம் இருக்கிறார். அப்படி கடைசியாக ஒரு நாள் விசாகா பௌர்ணமி நாள் அவர் தியானம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, தவத்தில் இருக்கும் பொழுது பெரும் மழை, கடும் கடும் மழை, மின்னல், இடி எல்லாம் அப்படி தாக்குறது. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம், இந்த இடத்துல புத்தர் அமர்ந்து தியானம் பண்ணுறாருன்னா அந்த எண்டில், அந்த லாஸ்ட் ரோவில் வந்து புலி, மான், சிங்கம், கரடின்னு எல்லா விலங்கும் அவரை சுற்றி உட்காந்துட்ருக்கு. மானை பார்த்தா புலி விடுமா? மானை பார்த்தா புலி விடுமா? பெண்ணை பார்த்தா ஆண் விடுறாங்களா? அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு உட்காந்து அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. தவத்தில் அவர் இருக்கிறார். நல்ல மழை. ஒரு பெரிய பாம்பு, ஆதிசேடன், 5 தலை நாகம், அந்த தண்ணிக்குள்ளேருந்து வந்து புத்தரை சுற்றி கொண்டு அப்படி தூக்கி தலையில் மழை தண்ணி படாமல் நிறுத்திக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கார் பெருமான்னு சொல்கிற கதையெல்லாம் அதுதான். அப்போ விலங்குகளே இவருடைய தியானத்தை, தவத்தை அங்கீகரித்து அவரை சுற்றி அமர்ந்திருந்து அவர் தியானத்தை செவிமடுத்தன. அதன் மூலமாக இதில் என்ன முக்கியம்னா, ஏன் இந்த தலைப்பை கொடுத்தாங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த விலங்குகள் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடக்கூடிய விலங்குகள். ஆனால் புத்தருடைய இந்த ஆறா, அதுக்கு பேர் ஆறா, அவருடைய அந்த தியான பவர் வந்து 1000 மீட்டர் தூரத்துக்கு பரவி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எந்த கெட்டதும் நடக்காதான். இன்றைக்கு வரையில் அப்படி தான். நம்மளாம் நடக்கிறோன்னா நம்ம புத்தர் வழியில் இல்லை, அதனால் நம்ம அப்படி நடந்துக்கிறோம். அப்படி இருந்த அந்த விலங்குகள் ஒன்றோடு ஒன்று அன்பாக இருந்தன. யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். பசுமாடு படுத்துட்ருக்கோம், ஒரு பூனை போய் பால் குடிக்கும். இது எங்கேருந்து வருது? புத்தர்கிட்டேருந்து வருது. அப்போ இந்த பகைமையை போக்கி ஒருவர் இன்னொருவருடன் அன்பாக இருப்பதை எது கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் தியானமும் தவமும் தான் கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்டில் இருக்கிற திரு முரளி அவர்கள், இந்த சமூகம் அன்பு வயப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும், அன்பே பிரதானம், அன்பே சிவம், தாய்மானவர் அப்படி தான் சொல்கிறார், அன்பே சிவம், இந்த அன்பு தான் எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தும் என்று சொல்லி எஸ்ஏ கல்லூரியில் இருக்கிற இந்த மாணவர்களுக்கு தவம் குறித்து பேசுவதற்கு என்னை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கல்லூரி முதல்வர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்டில் இருந்து வந்திருக்கிற சார் பேர் என்ன, ஸ்ரீதரன், உங்களுடைய தமிழ் துறை பேராசிரியர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வள்ளலாரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து கண்ணில் ஆகும் ஜோதியை உணர்வதே தவம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து கண்ணில் ஒரு ஒளி வரும். உங்களுக்கு வந்துதா மேடம்னா எனக்கு வந்தது. நான் கடைசி நாள் தியானத்தில் இருந்த பொழுது
ஒரு அரச மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இலைகள் எல்லாம் நீல கலரில் காட்சி தருகின்றன. ஒரு ஓரமாக புத்தர் அப்படி குனிஞ்சு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன் நான் என்னுடைய அந்த நினைவில் நான் பார்க்குறேன். நீல கலர் என்பது நீல வண்ணம் உடுத்தி இருப்பவர்கள் விடுதலைக்கான குறியீடு. அது நீலம் என்பது விடுதலையின் குறியீடு. அந்த மாதிரியான அந்த இலைகள் நீல கலரில் காட்சி தருதுன்னு சொன்னால், தியானம் என்பது நாம் நினைத்ததை அடைவதற்கு உரிய எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக தரும். அது அதனுடைய அடுத்த கட்டம்தான் தவமாக மாறுகிறது. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய தவத்தை நீங்களும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தவம் குறித்து மிக அழகாக கவிஞர் அறிவுமதி கவிதையிலே தொடங்கிய பேச்சு. அறிவுமதி மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அம்மா நட்பு காலத்திலே தொடங்கினார்கள். நட்பு காலத்தில் அழகாக சொல்லுவார் அவர், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு ரொம்ப புனிதமாக சிறப்பாக இருக்க முடியுமா அப்படின்ற சிந்தனையை உள்வாங்கி கொண்ட ஒரு அற்புதமான அந்த புத்தகத்தினுடைய அமைப்பே கவிதையாக இருக்கும். அந்த புத்தக கண்காட்சியில் போய் அந்த புத்தகத்தை பார்த்தாலே அந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான அந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு, அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற அந்த படங்கள், எல்லா புத்தகங்களும் இந்த மாதிரி இருக்கும், அந்த புத்தகம் இந்த மாதிரி இருக்கும். அந்த புத்தகத்தையே கவிதையாக செதுக்கி இருப்பார் கவிஞர் அறிவுமதி. கவிஞர் அறிவுமதியோடு பழகிய ஒரு நண்பனாக நானும் அண்ணனுடைய வேடந்தாங்கலிலே 73 அபிபுல்லா சாலை டி நகர் அதுதான் அறிவுமதி அண்ணா அவர்களுடைய அலுவலகம். அங்கேதான் எல்லா கவிஞர்களும், சினிமாவிலே பாட்டு எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லா கவிஞர்களும் வந்து போகிற இடம். அதுதான் கவிஞர்களின் வேடந்தாங்கல் என்று சொல்லுவார்கள். முத்துக்குமார் அங்கே இருந்துதான் பாடம் படித்தான் அறிவுமதியிடம். பழனி பாரதி, கபிலன், எத்தனையோ கவிஞர்கள் அங்கே இருந்துதான் உருவானார்கள். அந்த நட்பு காலம்லாம் நான் வெளிவந்த முதல் மாதத்திலே மனப்பாடம் பண்ணிட்டேன். அதில் சொல்லுவார், இன்றைக்கு தான் அம்மா அழகாக சொன்னாங்க, தன்னை காதலிக்க மறுக்கிறாள், வேறொருவனை காதலிக்கிறாள் என்பதற்காக பிரியாணி கடைக்குள்ளே போய் அவனை வெட்டி போடுவது தான் இன்றைக்கு. அது எப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதாபிமானத்தின் அடையாளம் ஆகும். அறிவுமதி அழகாக சொல்லுவார், காதலிக்க ஆசைப்படுகிறான், காதலிக்க முடியவில்லை, ஏதோ ஒரு சிக்கல். அந்த கவிதையில் அழகாக சொல்லுவார், இனி பார்க்க வேண்டும் என்று அந்த கவிதை ஆரம்பிக்கும். இனி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போதெல்லாம் அந்த வானத்தை பார்த்துக்கொள். வானத்தின் எங்காவது ஒரு மூலையில் நம் பார்வைகளாவது முடிச்சு போட்டு கொள்ளட்டும் என்று அறிவுமதி அந்த கவிதையை எழுதியிருப்பார். இனி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போதெல்லாம் அந்த வானத்தை பார்த்துக்கொள். வானத்தின் எங்காவது ஒரு மூலையில் நம் பார்வைகளாவது முடிச்சு போட்டு கொள்ளட்டும். அதுதான் ஒரு சிறந்த மனிதாபிமானத்தின் அடையாளமாக இருக்க முடியும். எனக்கு கிடைக்காத அந்த பெண்மணி இனி யாருக்கும் கண்மணியாக இருக்கக்கூடாது என்று நினைப்பது எப்படி காதலாகும்? அறிவுமதி கவிதையை வாசிக்க தூண்டிய பேச்சு அம்மாவினுடைய பேச்சு. தவம் குறித்து அழகான சிந்தனைகளை எடுத்து சொன்னார்கள். செய்க தவம், செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்கிற பாரதியினுடைய கவிதை வரிகளையும் அம்மா அவர்களுடைய பேச்சு நினைவூட்டியது. அறிவுமதியில் தொடங்கி வடலூர் வள்ளலாரிலே நிறைவு பெற்ற பேச்சு. இந்த பேச்சை நாம் செவிமடுப்பதற்கு என்ன தவம் செய்தோமோ என்பதை போல இருந்தது அவர்களுக்கு. உங்கள் கைதட்டல் ஓசைகளை காணிக்கையாக்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு ஹம்சத்வனி இலக்கிய கூடல், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், நம்முடைய எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்துகிற நல்லதை சிந்திப்போம் என்கிற தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய நிகழ்ச்சி முத்தாய்ப்பான ஒரு நல்ல செய்திகளை உள்ளடக்கிய நிகழ்ச்சியாகவும் அமைந்திருந்தது. அம்மா அவர்களுக்கு முறைப்படி நன்றி சொல்வதற்காக
எம்முடைய தமிழ்துறை பேராசிரியை பிரியா அவர்களை, உதவி பேராசிரியர் செல்வி பிரியா அவர்களை உங்கள் சார்பாக நன்றியுரைக்காக அழைக்கின்றேன். வருக, நன்றியுரை தர. நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் நல்லதை சிந்திப்போம் எனும் இந்நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாய் இருந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கு முதலில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் நம்மிடையே சிறப்புரை ஆற்றிய எத்திராஜ் கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர், நாடறிந்த நல்ல பேச்சாளர் முனைவர் அரங்கமல்லிகா அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வுக்கு உறுதுணையாய் இருந்த நம் கல்லூரியின் முதல்வர், இயக்குனர், தாளாளர் மற்றும் நம் தமிழ்துறை பேராசிரியர் அனைவருக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் என் நன்றியை இங்கே உரிதாக்குகிறேன். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.